அதை பார்க்க கூட வர மாட்டேங்குது. ஆர்டர் அவ்வளோ அடிச்சுட்டே இருக்கு கைஸ். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இல்லை இல்லைங்க, நான் யூடியூப் லாக் வச்சுருக்கேன், யூடியூப்பில் பேசுகிறேன். இப்போ என்னப்பா இது ஒரு லொக்கேஷன் காட்டுது? அண்ணா ரன்னிங்லேயே இருக்க. ஆமாண்ணா. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி இன்றைக்கும் வழக்கம் போல் நம்ம ரேபிடோ பைக் டேக்ஸ் தான் ஓட்ட போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம 2026 முதல் வாட்டி, அதாவது 7 ஹவர் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம். ஸோ 12 PM - 7 PM வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம் கைஸ். பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என் கணிப்பு படி பார்த்தா ஒரு 1200 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் பார்க்கலாம் சம்பாதிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ எண்டிங்கில் பாருங்கள். அதே மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நம்ம முன்னாடி வீடியோ சொல்லியிருந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லையும் இதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கை நம்ம மெயினான டாப்பிக்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், டைம் என்ன? கரெக்டாக 11:56 உங்களுக்கு தெரியுதா? ஷார்ப்பாக நம்ம 12 PM நம்ம ஆன் பண்ணலாம் கைஸ். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வர கரண்ட்டு வர ஆஃப் கைஸ். கரண்ட்டே இல்லை, பயங்கர ஒரு மாதிரி உள்ளலாம் ஒரு மாதிரி வேர்வையாக தான் வருது. அதெல்லாம் வெயில் பாருங்கள் கைஸ், உங்களுக்கு தெரியுதா? செம வெயில் கைஸ் வெளியில். பட் ஓகே, இதோட பயங்கரமான வெயிலெல்லாம் நம்ம ஓட்டியிருக்கிறோம். ஆனால் இது அவ்வளோ பெரிய வெயிலாம் இல்லை கைஸ், நம்ம ஓட்டிடலாம். ஷார்ப்பாக நம்ம 12 PM நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே சின்ன ஆட்டோலாம் போடுறாங்க கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம பெரிய ஆட்டோ தான் கைஸ் அக்செப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 146 ஆர்டரு. ஸோ 15 கிலோமீட்டருக்கு. சரி ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ஒரு மேம் தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் பிக்கப்பு. ஸோ அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்லலை, சரி கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா 15 கிலோமீட்டருக்கு 150 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இது 146 ரூபாய் தானே இருக்குது. ஸோ அதனால் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல. வெயில் சரியான வெயில் கைஸ், உச்சி வெயில், மண்டையை பழகுது. ஆனால் நிறைய பேர் தெரியாது எனக்கு இந்த மாதிரி வெயிலும் பிடிக்கும் ஓட்டுறதுக்கு. அதாவது எனக்கு எந்த வெயிலில் தெரியுமா கைஸ் ஓட்டுறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த 3 to அந்த 5:30 மணி வரைக்கும் ஒரு மாதிரி நம்ம காலிலேருந்து ஓட்டிட்டு உடம்புலாம் ஒரே வேர்வையாக இருக்கும்போது அந்த டிராஃபிக்லாம் நிற்க வச்சு அந்த சிக்னல் போட்டு நம்ம ஆப்போசிட் வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்போல்லாம் எனக்கு ஓட்டும்போது டெலிவரி ஓட்டும்போது எனக்கு அப்போல்லாம் ஓட்டும்போதுலாம் அங்கங்கே வேர்க்குறலாம் வந்து அங்கங்கே ரெட்டாக புண்ணு மாதிரி ஆகிடும். அந்தளவுக்குலாம் பயங்கர வெயிலாம் ஓட்டிகிட்டு இருப்பேன். அது கம்பேர் பண்ணும்போது இல்லை சொத்த மேட்ருக்கு. அன்றைக்கி கூட ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ரோ கேட்டார், ப்ரோ வெயிலில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேளுங்க, உண்மையாக ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி எனக்கு வழி தெரியாது, வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது, ஃபோன் வேறு பயங்கர ஹீட் ஆகிடுச்சு, இதனால் பயங்கரமாக லேக் ஆகுது, உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. என் கேஸ் அவங்களுக்கு தெரியலனா கூட அவங்க ஃபோனில் கூட கூகுள் மேப் பார்த்து கூட உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரி கூட எனக்கு காமிச்சிருக்காங்க சில பேர். மேக்ஸிமம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க கைஸ். ஸோ எஸ், அது ஒரு வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, ஒரு ஃபோனை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஒரு சில பேர் ப்ரோ கவலைப்படாதீங்க மாதிரி என் ஃபோனில் நான் உங்கள் கூகுள் மேப் வச்சு வரேன் ப்ரோ, நீங்கள் உங்கள் ஃபோனை பாயில் வச்சுக்கோங்க அப்படின்னுவாங்க. ஹலோ, இன்னொரு 1 minutes வந்துடும் மேம், பக்கத்தில் தான் இருக்கேன் கைஸ். அப்புறம் வந்து இன்றைக்கி வாட்டர் கேன் ஃபுல்லாக இந்த ஐஸ் வாட்டர்லாம் வச்சு வந்துருக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம மேமை ட்ராப் பண்ணதுக்கு அங்கே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிப்போம். இப்போ என்னப்பா இது ஒரு லொக்கேஷன் காட்டுது? ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இல்லை இல்லைங்க, நான் யூடியூப் லாக் வச்சுருக்கேன், யூடியூப்பில் பேசுகிறேன். ஓகே டன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே ட்ராப் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் வழி தெரியும் கைஸ், 3/4 வழி தெரியும். அப்புறம் இன்னொன்று தெரியுமா, நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் மேம்கிட்ட கால் பண்ணி பேசுகிறோம், ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து காதெல்லாம் பயங்கர சூடாகிடுச்சு கைஸ், ஃபோன் அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெயில் பயங்கரமாக தான் கைஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து கஸ்டமருக்கு வழி தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு வழி தெரிஞ்சதுமே அவங்ககிட்டே கேட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து நான் பவர் பேங்க்கையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ கூகுள் மேப்பையும் பார்த்துட்டு போவேன். எனக்கு ஒரு போட்டி வந்து அது வெடிச்சிருமோ அப்படின்னு எனக்கு பயம் இருக்குது கைஸ். ஸோ அதனால் பார்த்துக்கோங்கப்பா. மேம் கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு. இப்போ ரேபிடோ பைக் டாக்ஸி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன்றது எதுக்காக நம்ம ரேபிடோவில் போடுறாங்கன்னா, எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே ரேபிடோவில் வந்து கமிஷன் பிடிப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 17% கமிஷன், 17 18 சம்திங் கமிஷன் பிடிப்பாங்க ஒரு ஆர்டருக்குமே.
நம்மளுக்கு வர ஏர்னிங்ஸ்லேருந்து. அதை வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நம்மளுக்கு போகிறோம். இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பவுல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் நம்மளுக்கு பிடிப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து வாலெட் இருக்கும், ரேபிடோ வாலெட், அது வந்து மைனஸில் காட்டும். நம்மளுக்கு ஆர்டர் வந்து 150 ரூபா ஆர்டர் வருதுன்னா, ஸோ கஸ்டமருக்கு வந்து 159 ரூபா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அந்த 150 ரூபாவில் அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அது வந்து ஜிஎஸ்டி. அது நம்மளுக்கு ரேபிடோ வாலெட் மைனஸில் வந்து வாலெட்டில் வந்து மைனஸாக காட்டும். அதை கஸ்டமர்கிட்ட வாங்கி நம்ம ஜிஎஸ்டியாக பே பண்ணணும். ஸோ அது தெரியாதவங்க தெரிஞ்சவங்க. அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் சில பேர் காட்டாது, அதுக்கப்புறம் தான் காட்டும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, நிறைய பேருக்கு அது அப்படி தான் ஆச்சு. அதே மாதிரி எங்கள் ஊர் நான் ஓட்டுறது வந்து சென்னை. ஸோ சென்னையில் வந்து அதுக்கப்புறம் காட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் காட்டும். ஒரு ஐடிக்கு ஏற்ற மாதிரி அதோட இதுவும் மாற்றிருப்பாங்க. அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ், நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் பார்த்தோம்னா அந்த 10 ஆர்டருமே வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. அது வந்து 12 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அன்லிமிட்டடுக்கு அமௌண்ட் போட்டிருக்கா. இது வந்து ஒரு ஐடிக்கு ஏற்ற மாதிரி மாறும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப மாதம் ஓட்டாமல் திடீர்னு வந்து ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 ரூபா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக 2 ரூபா தான். 2 ரூபா கட்டினா போதும், ஒரு நாள் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக நம்ம எத்தனை ஆட்டோ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டும். சில டைம் ரெகுலராக ஓட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 30 ரூபா கூட கட்டலாம், ஒரு நாள் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக எத்தனை ஆட்டோ வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து மாறிட்டே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஓட்டாமல் வந்தாங்கன்னா அவங்க கம்மி பண்ணுவாங்க, ரெகுலராக ஓட்டவும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ரேபிடோ டீம் வந்து உங்கள் ஊரில் இருக்கிறவங்க மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ இது மாறிட்டே இருக்கும் ஒரு ஐடிக்கு ஏற்ற மாதிரின்றதே தெரிஞ்சுக்கோங்க. சரி ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ நெத்தியில் திடீர்னு குங்குமம் இதெல்லாம் வந்துச்சு கேட்டால், நீங்கள் தமிழ் நியூ இயர் இல்லையா, எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். என் அம்மா காலையில் கோயிலுக்கு போட்டு வந்து இதை வச்சுட்டு விட்டு போயிட்டாங்க. சரி, நல்லா தானே இருக்குது. ஓகே, அப்போ ரேபிடோ பைக் டெக்ஸ் வந்து இன்சென்டிவ் இருக்குது. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் ஓட்டவங்க தெரிஞ்சுக்கும். அது வந்து டெய்லி இன்சென்டிவ்லாம் இருக்கும். ஸோ ரேபிடோ தரப்புலேருந்து டெய்லி இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா இன்சென்டிவ் வந்து நம்ம எலிஜிபிள் கிடையாது. இன்சென்டிவ் நம்மளுக்கு கிடைக்காதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. டெய்லியும் சரி வீக்லியும் சரி. ஸோ இது இழந்தால் தான் அது கிடைக்கும். நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது வந்து ஓட்டுறவங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஓட்டுறது எனக்கு ரொம்ப, நான் தான் ஓட்டுறேன், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் டெய்லி ரெகுலராக அந்த டைம் கரெக்டாக ஓட்டுறவங்க ஸோ ரேபிடோ இன்சென்டிவ் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஆனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம் அப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்காதுன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரேபிடோ சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். யா, மேம் 159 செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து பூந்தமல்லி நம்ம வீட்டுக்கு நியர்பையில் ஒரு செம பெரிய ஆர்டர் போட்டாங்க கைஸ். அதை அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள அக்செப்டும் பண்ணிட்டேன். அது வெயில்னால பயங்கர ஃபோன் ஹீட்டாக இருக்கு இல்லையா, அதனால் டக்குன்னு அக்செப்டே ஆகலை கைஸ். பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு. செகண்ட் ஆர்டருமே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் தான் கைஸ். ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டேன், ஆர்டர் கேன்சல் பண்ணாதீங்க, நான் வந்துட்டுருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன். ரேபிடோ வழி தெரியும், ரூட் தெரியுமா? இன்னும் ஓகே. இதுக்கப்புறம் இப்போ 2 ஆர்டர் எடுக்கிறோமா, இன்னும் 8 ஆர்டர் எடுக்கலாம் ஒரு நாளைக்குள்ளே, கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம். அது எல்லா ஆர்டருமே பெரிய பெரிய ஆர்டர் தான் கேஸ் எடுக்க போகிறேன். ஓகே கேஸ், டைம் என்ன கரெக்டாக 1:41. ஸோ இந்த டைமில் நம்ம 2 ஆர்டர் கொடுத்து முடிச்சிருக்கோம் கைஸ். எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சிருக்கோம் அதை பார்க்க கூட ஒன்று மாட்டேங்குது. ஆர்டர் அவ்வளோ அடிச்சுட்டே இருக்குது கைஸ். பாருங்கள் ஆர்டர் போட்டுனே இருக்காங்க. நான் 200 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் அக்செப்ட் பண்ணானே இருக்கேன். அதாவது டைம் கரெக்டாக 1:41. ஸோ 1:51 வரைக்கும் 10 நிமிஷங்க தான் கைஸ். இன்னைக்கிட்டு 200 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் போகிறாங்களான்னு சொல்லி பார்க்க போகிறேன். சரிங்க, உங்களுக்கு காமிச்சிடுறேன். 255 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். 2 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். காலைல நான் சாப்பிட்டேன் தயிர் சாதம். மதியானம் சாப்பிட்லான்னு பார்க்குறேன், இப்போ சாப்பிட தோண மாட்டேங்குது கைஸ். ஆனால் கரெக்டான டைமில் சாப்பிட்றேன் இல்லையா. ஸோ என்ன ப்ரோ சாப்பிட போகிறீங்க, என்ன எடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, இது 3 தான் சாப்பிட போகிறோம். கைஸ் தேர்ட் ஆர்டர் வந்து 153 ரூபா ஆர்டர் போட்டார் கைஸ். சூப்பரான கஸ்டமர் சார்கிட்டையும் கால் பண்ணி பேசுகிறேன். ஆக்சுவலாக 11.5 கிலோமீட்டருக்கு 153 ரூபா. கண்டிப்பாக இது ஒர்த்தான ஆர்டர் கைஸ். ஏன்னா 11 கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா 110 ரூபாய்க்குள்ளே கம்மியாக ஆர்டர் அடிச்சு இருந்தால் அது வந்து கொஞ்சம் மொக்கையான ஆர்டர் தான். ஆனால் இது 153 ரூபா ஆர்டர் ஒர்த்து. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரோ பேசும்போதே வந்து தமிழில் பேசினார் கைஸ். ஐ திங்க் இவருக்கு போகிற ரூட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோன் வேறு பயங்கரமாக ஹீட் ஆகுது கைஸ். நம்ம ஒரு 4 மணிக்கு மேலே பவர் பேங்க் எடுத்து வந்திருக்கேன், பவர் பேங்க்கும் டேட்டா கேபிளும். ஸோ 4 மணிக்கு ஓட்டும் போது தான் சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போயே நம்ம ஓட்டும் போது போட்டால் அந்த பவர் பேங்க் போட்டுட்ருக்கோம், சார்ஜும் ஏறிட்டுருக்கு, சார்ஜும் நம்ம ஃபோனும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வெயிலும் அடிக்குது. இது 3 சேர்ந்தால் வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி வெடிக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ அதனால் நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு.
இது ஆக்சுவலாக செகண்ட் ஹார்ட் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே நிற்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக்கில் வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சோடனே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி குடிச்சிட்டே இருக்குங்க கேஸ். ஏன்னா வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. என்ன போய் 2 ஆட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் கேஸ். ஏன்னா காலிலேருந்து நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன், முக்கியமான வேலை என் லைஃபுக்கு. ஸோ அதில் ஒரு பெரிய ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அதுவே எனக்கு பயங்கர உடம்பு டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது கைஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம 50 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது கைஸ். அதாவது நம்ம மனசு தான் கைஸ் மெயினாக காரணமே. நம்ம மனசை வந்து இல்லை இந்த டைமில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நம்ம மனசை மிரட்டணும்னா அது நம்மளுக்கு ஒத்துழைக்கும். அது சொல்கிறத நம்ம கேட்டோன்னா நம்ம டயர்ட் ஆகிடும். டக்குன்னு தண்ணி குடிச்சிடாய் டயர்ட் ஆகிறியா அடிச்சு வாயெல்லாம் வச்சிடும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளும் ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது கேஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு சாப்பிடாம அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சா அது பண்ணலாம். ஆனால் அது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. ஏன்னா அப்போ நான் டெலிவரி ஓட்டும்போது ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்க தெரியும். அப்போலாம் பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்பேன் கைஸ். ஆனால் அப்போலாம் சாப்பிட்டு கரெக்டாக டைம்க்கெல்லாம் சாப்பிட்டு ஓட்டணும்னா கேட்டால் காலைல வீட்டிலேருந்து வரும்போது 10 மணிக்கு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு ஒரு தோசை 2 தோசை இல்லை 2 சமோசா அப்படி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் விடிகால 3 மணிக்கும் ஓடினே இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன் பெருசாக. அப்புறம் வீட்டுக்கு போய் 10 தூங்கிடுவேன். அப்புறம் காலைல 8 மணிலாம் ஏன் எடிட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் 11 மணி தான் சாப்பிடுவேன். ஸோ அப்போ வந்து நான் பெருசாக சாப்பிடுவேன் வேணா நல்லா உழைச்சேன். ஆனால் அது என் உடம்புக்கு ஆபத்தாகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக ஓட்டுங்க. அப்புறம் அளவுக்கு மாரிலாம் ஓட்டாதீங்க. நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ பசங்க பாருங்கள் ஜாலியாக விளாட்றாங்க, ஸ்கூல் படிச்சுட்டே விளாட்றாங்க போல, பிடி பீரியட் போகுது. கரெக்டாக அந்த லொக்கேஷன் தான் இருக்கேன். அண்ணா ஓடிபி சொல்லுங்கள். ஏன்னா ட்ராப் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கைஸ். ஓகே கைஸ், 4வது ஆர்டரே வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து 81 ரூபா ஆர்டர்னு நினைக்கிறேன். எஸ், பக்கத்தில் கைஸ் 200 மீட்டர் தான். ஒரே நிமிஷம் தான் பிக்கப் பண்ணுறது. இந்த வரேண்ணா டைம் கரெக்டாக 3:30. ஸோ இது வரைக்கும் நம்ம 5 ஆர்டர் கிட்ட பார்த்துருக்கோம். 653 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 6வது ஆர்டர் போட்டாங்க கைஸ். ஸோ 163 ரூபா சம்திங் அவ்வளோ ஆர்டர். ஆனால் இது ஒரு ஸ்கூட்டி ஆர்டர். நான் கஸ்டமர் சார்ட்ட கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து நான் பேசன் பைக் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்படியா, நான் வந்து இந்த மாதிரி பூ வச்சு எடுத்துகிட்டு போனோம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு ஓகே சார், அப்போ நான் கேன்சல் பண்ணிவிட்டோமா, ஏன்னா கஷ்டமாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். பூ வந்து கம்மியாக தான் இருக்காங்க கேஸ். வந்து அவர் கொஞ்சம் ஹிந்தியில் பேசுகிறாரு கேஸ். அப்போ நான் தமிழில் லவுடாக பேசுனதுக்கப்புறம் தமிழில் பேசுகிறாரு. எனக்கு எப்பயுமே இந்த ஹிந்தி பாஷையில் பேசினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஹிந்தி பேசுகிற பாஷை பேசுகிறவங்க தான் ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட ஆர்டர் போட்டு அது ஒரு ஸ்கேமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ரேபிடோ போட்டவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறைய குத்து விட போகிறாங்க வெளியே. நான் தான் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பூ வரான்னு தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூ இல்லாமல் இன்னொரு சாமந்தி பூன்றாங்க. ஸோ அதனால் கேன்சல் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ ஆனால் காசு கேட்க போகிறேன் அவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஆக்சுவலாக கைஸ், இந்த பூ கூட இன்னொன்று ஏதோ சேர்த்து எடுத்துன்னு போக சொல்கிறாங்க. 50 ரூபா போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. இது எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிடலாம். பார்க்கலாம். இதுவா எங்கேயாச்சும் அறுத்துக்குச்சுன்னா கைஸ், ஆக்சுவலாக இது ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு பூ மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் பார்சல் ஆர்டர் சில பேர் கொடுத்து விட்றாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதை கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு தோணும். ஆனால் வந்து என்னன்னா, நம்ம அவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்தால ஒரு 2 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்தோம். ஸோ அந்த கிலோமீட்டர் வேஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்காக சரி கொஞ்சம் தானே நம்ம ஆளுங்க கூட்டு போகிறோம். ஆளுங்க கூட்டு போகிறது வெயிட் ஜாஸ்தி தான். பட் இது வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சின்ன சின்ன பொருள்லாம் சில டைம் பார்சலில் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் எடுத்துன்னு போயிடுவேன். எஸ், ஆனால் இந்த மாதிரி பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது யார்கிட்ட கொடுக்கணுமோ அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்பரை வந்து நீங்கள் இவங்ககிட்டயே வாங்கிட்டு போங்க தெளிவாக. ஏன்னா அது ஒரு மிஸ்டேக் ஆகிடும். ஆனால் அங்கே போய் நம்ம ரீச் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்பர் இவங்களுக்கும் கால் பண்ண முடியாது. நம்மளால் பெருசாக சில டைம் கால் போகாது. அவங்க நம்பரும் நம்ம இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குறது. அவங்க கால் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்துக்கோங்க, அதை கேட்டு போங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் நீங்கள் பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ உங்களுக்கு பார்சல் ஆர்டர் எடுத்து போக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நான் மட்டும் ஓட்டுங்க. எனக்கு இது பூ வச்சதுக்கப்புறம் கூட கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் மெயினாக எடுத்தேன். என்கேஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ரோ, ஆட்டோ கேன்சல் பண்ணுங்கள், அவ்வளோ தூரம் வந்தால எனக்கு புறா தாங்க இல்லை நான் புறா தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நான் கிளம்பியிருப்பாங்கன்னு. ஸோ அதனால் உங்கள் இஷ்டம் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோக்கு போகிறது பதில் எனக்கு கொடுத்து விட்றீங்க, நியாயமாக இது? சரி. அதுக்கப்புறம் சைட்லலாம் பூ கட்டி விட்டாரு. நான் வந்து சரி ஓகே சேஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தலாம், நம்ம நம்பி கொடுக்குறான்றக்காக அது பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க. சேஃபாக கொண்டு போய் சேர்த்துட்டு மேலே நீங்களே. ஆக்சுவலாக சின்னதாக இருக்குன்னு சொன்னார். லாஸ்ட்டில் அவர் ஓனர் போலகுது கால் பண்ணி இன்னும் நிறைய கொடுத்து விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. நான் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்றேன், பைக்கில் வச்சு வர முடியுதா பாடுறா அப்படின்ட்டு போலகுது.
அண்ணா வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, யாரும் தெரியுதா? நம்ம அண்ணன் அஸ்கர் என்ன. நல்லா இருக்கேன். இங்கே தான் கடை இருக்கா? நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரேப்பிட் தானே ஓட்டிகிட்ருக்கேன். இல்லைண்ணா நல்லா இங்கே கேட்டதே சந்தோஷம் எனக்கு. தெரியலண்ணா, எங்கேயோ 16 கிலோமீட்டர் போகுது. அதான் காசு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் நாங்கள். ஆமாண்ணா, ரொம்ப போயிட்டே இருக்கு. ரெக்கார்டிங்கில் இருக்கு, ஓகேவா? எப்படிண்ணா போகுது கடை? எனக்கு உண்மையிலே ஈவினிங் மட்டும் தானா? அப்படிங்களா? ஜொமேட்டோ ஆர்டர் வருதா? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகுண்ணா. ஒரு நாள் கண்டிப்பாக வரேண்ணா. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த ஸ்கிரிப்ட் தான் எழுதிட்டு இருக்கேண்ணா. ஃப்யூச்சர் ஃபிலிமே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு அது நடுவில் நம்ம 1 crore சேலஞ்ச் வர ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? அது இந்த வாட்டி அதுதான் இந்த மே 1 தரலான்னு இருக்கேண்ணா. அது ரொம்ப டஃப்னா. அது நீங்கள் பாருங்கள், அன்றைக்கே வரும். டிசம்பர் 31 தான் நீங்கள் ஃபுல்லாக போட்டுருவேன். ஆனால் நடக்கும். சரி, ஓகேண்ணா. ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஓகேண்ணா. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. சரி, நான் போய்ட்டு வரட்டுமா? ஓகேண்ணா, கால் பண்ணுங்க என்ன ஒன்றா. ஓகேண்ணா. அண்ணா அண்ணாவும் டெலிவரி பண்ணியிருந்தாங்க, ஸ்விக்கி டெலிவரி. அவரே கடை ஓனாக ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டார் அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அடிக்கடி அவர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன். ஸோ அண்ணன் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நானும் ஷார்ட் ஃபிலிமு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கு டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்பேன். நான் இம்மிடியட்டாக கால் எடுத்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இம்மிடியட்டாக அவர் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய எனக்கு ஷேர் பண்ணுவார் கேஸ். இந்த பக்கம் வேறு அவர் இதை கட்டி விட்ருக்காரு. 2 கவர் வச்சு கட்டி விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக 200 ரூபாய் 197 தான். பட் 280 ரூபா அவர் சொன்னார்ல, 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தரேன்ட்டு. ஒரு டைம் என்ன கட்ட 5:17. ஸோ இது வரைக்கும் நம்ம 956 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். டிப்ஸ்லாம் சேர்ந்து 1000 ரூபா கிட்ட அசால்ட்டாக சண்டிச்சு கைஸ். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 160 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க கைஸ், தேனாம்பேட்டை கிட்ட எங்கேயோ. ஸோ ஒரு ப்ரோ தான் ஸ்கூட்டி ஆர்டர் இருக்குது. உங்கள் ப்ரோட்ட கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ நான் பேசுகிற ரூபாய்க்கு தான் வச்சிருக்கேன், ஓகே அப்படின்ட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 இடத்துல மட்டும் ஒரு 5 நிமிஷம், ஒரு இடத்துல 10 நிமிஷம் அதில் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படியே நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு இருக்கோம். 5 ஹவர் நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். கைஸ் ரீசெண்டாக எங்கள் வீட்டு மாடி மேலே நிலாவை பார்த்துட்டு ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் கைஸ். என்ன ஃபீலுன்றீங்க? சரியான ஃபீலு கைஸ். நைட் டைமில் என்ன பாட்டு கேட்டிருப்பேன்னா இந்த பாட்டு கைஸ், ஒரு லவ் சாங்கு. அது நான் ஸ்கூல் படிக்கும்போதே பயங்கர ட்ரெண்டு. ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். என்ன பாட்டு எல்லாருக்கும் அந்த பாட்டு ஆல்மோஸ்ட் ஃபேவரட்டாக தான் இருக்கும். என்ன பாட்டு தெரியுமா? கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்குழி ஓரத்தில் நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை, நீ போகும் பாதை அதில் நான் வருவேன் நிழல போல, ஒரு வார்த்தை நீயும் கூறடி, ஏண்டி ஒன்று நான் லவ் பண்ணுறேன், ஏண்டி உன் பின்ன நாயா சுத்துறேன், ஏண்டி ஒன்று நானும் நினைக்கிறேன், அடி ஏண்டி அடி ஏண்டி அடியே பொண்ணு போல பொண்ணு இந்த உலகத்தில் பார்த்ததில்லை, எந்த மனச கொள்ளை கொண்ட பொண்ணு வேற யாரும் இல்லை, அழகே அழகே என் அழகே, நிலவே நிலவே முழு நிலவே. 42 மினிட்ஸ் ஆகுமாங்க. சரி, இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணுறதுக்கு 6:11 ஆகிடும். இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 50 எஸ் முடிச்சிடலாம் கைஸ். இன்றைக்கும் 1200 சம்பாரிச்சிடலாம். இந்த வீடியோ நீங்கள் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எப்பயுமே ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இந்த நாள்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம்டா, இந்த நாள்லேருந்து நம்ம ஜிம்முக்கு போகலாம்டா, இந்த நாள்லேருந்து நம்ம கரெக்டாக மார்னிங் ஏஞ்சலாம்டா, இந்த நாள்லேருந்து நம்ம வெறித்தனமாக ஆர்டர் பண்ணலாம்டா, இந்த நாள்லேருந்து நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம மாடியில் பண்ணிவிடாரா, வெட்டி நோக்கி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். இதே மாதிரி நிறைய மாதங்கள் வருஷங்கள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க. தமிழ் நியூ இயர் இன்றைக்கி நல்ல நாள். இதை விட ஒரு நல்ல நாள் கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நானும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் இத்தனை கரெக்டான ட்ராக்லாம் போயிட்டுருக்கேன். பட் இன்னிலேருந்து இன்னும் கரெக்டாக போகணுன்னு நான் முடிவு பண்ணி ஓடிட்டுருப்பேன். ஸோ நானும் இந்த வீடியோ நீங்கள் தமிழ் நியூ இயர் பார்த்துட்ருப்பீங்க. நான் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நானும் வெறியோடு ஆரம்பித்து ஓடிட்டுருப்பேன். அதுக்கப்புறம்
அதான் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் கைஸ். நாளையும் தள்ளி போடாதீங்க. நாளை என்றே இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை முடிந்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. டோட்டலாக இது வரைக்கும் 1126 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோங்க கைஸ். எத்தனை ஆட்டோ தெரியுமா பார்த்துருக்கோம்? 7 8 சம்திங் பார்த்துருக்கோம், எவ்வளோன்னு தெரில. ஜெய்நகரா? ஓகே, ஷார்ப்பாக நம்ம 7:07க்கெல்லாம் அந்த ஆட்டோ நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஷார்ப்பாக 7:07 அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், ஷார்ப்பாக நம்ம 7 ஹவர் 7 நிமிஷம் ஓட்டிருக்கோம். எவ்வளோ தெரியுமா கிடச்சிது? ஸோ 1221 ரூபா தான் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் டிப்ஸு இன்றைக்கி தான் கைஸ், நான் 2026 இன்றைக்கி தான் வந்து அதிகமாக நம்ம ரேபிட் ஓடி டிப்ஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக 2026 இன்றைக்கி தான் நம்ம 7 ஹவருக்கு மேலே நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருப்போம். ஸோ அதனால் டிப்ஸே வந்து 126 ரூபா கிடச்சிது கைஸ். அப்புறம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ ஓட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் கிலோமீட்டர், இங்கே 2 கிலோமீட்டர் போகிற பாருங்க. இரண்டுத்தையும் மேனேஜ் பண்ண அப்படின்னா ஸோ 119 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கோம் கைஸ். என் பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னா 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. நான் ஆல்ரெடி மைலேஜ் டெஸ்ட் என் பைக்கு ஓட்டி நம்ம சேனலில் விலாகாகவும் போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். என் பைக் கணக்கு படி பார்த்தா எனக்கு பெட்ரோல் வந்து 160லேருந்து 180க்குள்ளே ஆயிருக்கும். நம்ம ஹையஸ்ட்டாகவே எடுத்துப்போம், 180 மைனஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமா ப்ராஃபிட் கிடைக்கும்? 1167 ரூபா தான் கைஸ் இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ப்ரோ, இன்றைக்கி எப்படி ப்ரோ ஓட்டுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு டிரைவிங் பிடிக்கும்ல கைஸ், ஓட்டுறது ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் காசு சம்பாரிச்சது ஈஸியாக வந்துச்சான்னு கேட்டால் ஈஸி கிடையாது கைஸ். உங்களுக்கே தெரியும் வெயில் சென்னையில் எப்படி அடிக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக வெயில் அடிச்சது. அப்புறம் கால்கெல்லாம் பயங்கரமாக வலிச்சது கைஸ். அதனால் இந்த காசு வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு நினைக்காதீங்க, கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி தான் பயங்கரமாக கிடைச்சதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இது கஷ்டம் தான் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நாளைக்கு வீடியோஸில் எந்த டாபிக் பற்றி மெயினாக பேசலான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக லென்த்தாக இருந்திருக்கும், எனக்கு எடிட் பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி லென்த் வீடியோஸ் நல்லா இருக்கான்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இதே மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க, நிறைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை. ஜாக்கிரதையாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். பை.